ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசில் யாருமே இல்லாமல் தான் வளர்கிறாரு. அவர் ஒரு அனாதையாக தான் இருக்கார். ஆஃப்னேஜில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆஃப்னேஜை பார்த்துக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் மாதிரி, ஒரு ஹெட் மாதிரி இருக்கக்கூடிய அவர் தான் வந்து இவரும் வளர்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆஃப்னேஜில் வந்து லெட்டர்ஸ் கொடுக்கறதுக்காக போஸ்ட்மேன் வராரு. வரும்போது எதிர்பாராத விதமாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா லெட்டர்ஸையும் வந்து அவருக்கு எடுத்து கொடுத்துப்பார். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த லெட்டர் எடுத்து படிக்கும்போது தான் தெரியும், இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் தங்கி வளரக்கூடிய ஒரு பையனுக்கு எங்கே இருக்கக்கூடிய அவங்க அம்மா வந்து நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இவர் அதை எடுத்து படிச்சுட்டு நமக்கு தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்குவார். ஸோ அப்போத்துலேருந்து அவருடைய அந்த லெட்டர் படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, யாருக்கு லெட்டர் வந்தாலுமே அந்த லெட்டர் எடுத்து படித்து ஏதோ இவருடைய அம்மாவோ இவருடைய தம்பி அந்த மாதிரி எழுதின மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுக்குவார். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துடுவார். ஸோ வந்ததுக்கப்புறம் இவர் பெரியவனாகவும் வளர்ந்துட்டு, ஸோ ஒரு கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து இந்த போஸ்ட்மேன் வேலையில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த லெட்டர்ஸில் படிக்கிற ஆர்வம் இருந்ததுனால, பிடிச்சதுனால எப்படியாச்சும் நம்மளும் வளர்ந்து போஸ்ட்மேன் ஆகணும்னு சொல்லிட்டு யாரையோ ஆளை பிடிச்சி இவர் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட்மேன் ஆகிட்டார் ஒரு ஊரில். ஸோ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அதே போஸ்ட் ஆஃபீஸில் இவருக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பார். ஸோ அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேலை மாதிரி போட்டு கொடுப்பாரு. எல்லா லெட்டர்ஸும் எடுத்து போய் கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்மேனோட ஹெட்டோட பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணுவார். ஸோ அப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவருமே வந்து வார்ன் பண்ணிட்டுலாம் போவார். நீ வந்து யார் என்னன்னு எதுவுமே தெரியல, போனால் போதுன்னு உனக்கு வேலை போட்டு கொடுத்து இங்கே வந்து தங்க இடம்லாம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருந்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த போஸ்ட்மேன் வேலையை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரெட்லி கிங்ஸ்லி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து இவருடைய ஃப்ரெண்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே வந்து ரொம்ப பாசமாக தான் பழகுவார், பேசுவார். ஸோ எல்லாருக்குமே அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக தான் இருப்பார். எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் நம்ம ஹீரோ. ஏன்னா எல்லாருக்குமே லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாரு. யாருக்கெல்லாம் லெட்டர் எழுத தெரியலையோ இவர் தான் எழுதி கொடுப்பாரு. ஸோ எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருப்பார். யாரெல்லாம் இவரை மாதிரி யாருமே ஆள் இல்லாமல் சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, இவர் என்ன வந்து உங்கள் சொந்தக்காரங்களாக நினச்சிக்கோங்க, ஒரு அண்ணன் நினச்சிக்கோங்க, பையனை நினச்சிக்கோங்க, பேரன் நினச்சிக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஊரில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் பார்த்திங்க அப்படின்னா மர்மமான முறையில் காணாமல் போயிடுவாங்க. இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் சரியாக 3 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மாதிரி ஃபுல்லாக இருண்டுடும். ஏன்னா மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ அதனால் சூரியன் பார்த்திங்க அப்படின்னா மலை எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி தானே சூரிய உதயம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அந்த மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு கிராமன்றனால 3 மணிக்கே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மாதிரி ஃபுல்லாக இருட்டாகிடும். ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா, அந்த கடத்தல் பண்ணக்கூடிய அந்த கேங்க்கு ஸோ அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் வந்து ஈஸியாக வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. மர்மமான முறையில் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுங்களாம் காணாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு தெரிய வருது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. நம்ம ஹீரோ என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னே சொல்வேன். ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த படத்தோட குறைகள் சொன்னோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன்னா சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் மேக்கிங்கில் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்க்ரீன் ப்ளேயில் கோட்டை விட்டாங்களோ மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், டேர்ன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஸோ மற்றபடி இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்குமே கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அந்த மேக்கிங்கில் இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ மற்றபடி இந்த படத்தை பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ டைம் இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.